பண்ணையெல்லாம் பொன் கொழிக்க செய்திடுவோம், அதில் பன்மடங்கு உற்பத்தியை பெருக்கிடுவோம். பண்ணையெல்லாம் பொன் கொழிக்க செய்திடுவோம், அதில் பன்மடங்கு உற்பத்தியை பெருக்கிடுவோம். உழவர் உலகம். கண்மணி பொல்லல் மணியை வளர்த்திடவே நாடும் கருத்துரைக்கும் ஒளிபரப்பை கேட்டிடுவோம். கண்மணி பொல்லல் மணியை வளர்த்திடவே நாடும் கருத்துரைக்கும் ஒளிபரப்பை கேட்டிடுவோம். முத்தழகு, முத்தழகு, வீட்ல இருக்கியா புள்ள? அடடே, வா மருதாணி. எப்போ ஊர்ல இருந்து வந்த? உன்னை பார்த்து எம்புட்டு நாள் ஆச்சு. ஆமா, வீட்டில் எல்லாரும் நல்லா இருக்காங்களா? எல்லாரும் நல்லா இருக்காங்க புள்ள. நேத்து சாயங்காலம் தான் ஊருக்கு வந்தேன். என் அண்ணியோட தங்க சுமதிக்கு கல்யாணம் வச்சிருக்காங்க. அது விஷயமா கல்யாண பொண்ணுக்கு சேலை எடுக்க போனோம், வாமான்னு அண்ணனும் அண்ணியும் ஊருக்கு வர சொன்னாங்க. அதான் வந்தேன் புள்ள. அப்படியா புள்ள? இங்க வந்ததும் என் பள்ளிக்கூட தோழிய பார்க்கணும் போல இருந்தது. அண்ணன்கிட்ட சொல்லிட்டு உன்னைய பார்க்க வந்துட்டேன். செவந்தி அக்கா ஒரு முறை பார்க்கும்போது சுமதிக்கு வரன் பார்க்கறதா சொல்லிக்கிட்டு இருந்தாங்க. இப்போ முடிவாயிடுச்சா? ரொம்ப சந்தோஷம் புள்ள. ஆமா மருதாணி, நீ ரொம்ப நாள் கழிச்சு வந்திருக்க. சாப்பிட்றதுக்கு என்ன பலகாரம் செய்ய? முத்தழகு, எனக்காக நீ எந்த பலகாரமும் செய்ய வேணாம். நீர்மோர் மட்டும் கொஞ்சம் கொண்டு வா புள்ள. அதை குடிச்சு புட்டு நம்ம கிராமத்தை போய் சுத்தி பார்த்துட்டு வருவோம். பரவாயில்லையே மருதாணி, பட்டணத்துக்கு நீ வாக்கப்பட்டு போயிருந்தாலும் இந்த கிராமத்து வாழ்க்கைய மறக்காம இருக்கியே. அதை எப்படி மறக்க முடியும்? வா புள்ள, பேசிக்கிட்டே போவோம். சத்த இரு மருதாணி, கதவை அடைச்சிட்டு வாரேன். முத்தழகு, என்னதான் பல வசதிகளோட நகர்ப்புறங்களை நாம வாழ்ந்தாலும் நம்ம உண்ணும் உணவு கிராமங்கள்ல இருந்து தான் நமக்கு கிடைக்குது. அதை யாராலையும் மறுக்க முடியாது. விவசாயம் செழிக்கவும் விவசாயிக வாழ்வாதாரத்தை உயர்த்தவும் நம்ம கிராமங்கள் தான் அச்சாணியா இருக்கு. நிச்சயம் புள்ள, நீ சொல்றது சரிதான். முத்தழகு, அந்த குளத்துல அல்லிப்பூக்கள் நிறைய இருக்கு பாரேன். பார்க்கவே ரொம்ப அழகா இருக்கு. ஆமாம் புள்ள, வா வா, அந்த குளத்துல மீன்கள் கூட நிறைய இருக்கு. கிட்ட போய் பார்க்கலாவா? ஆஹா, எம்புட்டு மீன்கள் இருக்கு. குளத்துல தண்ணி கூட நிறைய இருக்கு புள்ள. ஆமாம் புள்ள, அது மட்டும் இல்ல, நம்ம தோட்டத்துல இருக்கிற கிணறுல கூட தண்ணி நிறைய இருக்கு. அதை வச்சுதான் இந்த வட்டம் வாழை சாகுபடியே செஞ்சு முடிச்சோம். அப்படியா புள்ள? நம்ம ஊர்ல எங்க பார்த்தாலும் ஆறு, குளம், குட்டை, ஏரி எல்லா இடத்துலயும் தண்ணி நிறைஞ்சிருக்கு. பார்க்கவே ஆச்சரியமா இருக்கு. நீ மட்டும் இல்ல புள்ள, நம்ம ஊருக்கு வர நிறைய பேரு நம்ம கிராமத்தோட தண்ணீர் வளத்தை பார்த்து ஆச்சரியப்பட்டு தான் போவாங்க. ஆனா எப்படி முத்தழகு, நீர்த்தேக்கங்களை சுத்தி எந்தவித குப்பையும் இல்லாம சுத்தமா பாதுகாத்து வச்சிருக்கீங்க? மனிதர்களுக்கு வரமா கிடைச்சதுதான் காற்று, தண்ணீர், மண்ணெல்லாம். இதை மாசுபடுத்தாம நாம அதை பாதுகாத்தாதான் அது நமக்கு பல மடங்கு நல்ல பலன்களை அள்ளி வழங்கும். அந்த விதத்துல நம்ம கிராமங்கள்ல தண்ணீரை எப்படி சேமிக்கணும், மரம் செடி கொடிகள்லாம் எப்படி வளர்க்கணும், இது மாதிரி பல முக்கியமான தகவல்களை சொல்றாங்க நம்ம ஊரு விவசாய கூட்டத்துல. நாங்க எல்லாரும் அந்த கூட்டத்துல கலந்துக்கிட்டு தான் இன்னைக்கு நீரை சேமிச்சுக்கிட்டு வரோம். முத்தழகு, நீ பேசுறத கேட்கும்போது எனக்கும் இது பத்தின தகவல்களை தெரிஞ்சுக்கணும்னு நினைக்கிறேன் புள்ள. அதுக்கு என்ன, இப்ப கூட அங்கன இது சம்பந்தமான விவரங்களை தான் சொல்ல போறாங்க. வா புள்ள, அங்கன போய் அவங்க சொல்ற விவரங்களை கேட்டுட்டு வருவோம். இதோ இப்பவே வாரேன். ஆமா, விவரம் கேட்க இவ்வளவு பேர் வந்திருக்காங்களே, யாரு வந்து என்ன வர சொல்ல போறாங்க? சொல்றேன் புள்ள. இயற்கை வள பாதுகாப்பும் நாட்டின் உற்பத்தி திறன் மேம்பாடும் குறித்து மேனாள் பண்ணை வானொலி அலுவலர் மற்றும் பூமி இயற்கை வள பாதுகாப்பு மைய தலைவர் டி ஞானசூரிய பகவான் அவங்க தகவல்களை சொல்ல போறாங்க. கவனமா கேளு. அன்பிற்குரிய கிராமப்புறங்களிலே வசிக்கின்ற பெரியோர்களே, சமீப காலமாக தகவல் தொழில்நுட்பத்துறை மற்றும் இதர துறைகளில் பணியாற்றிவிட்டு விவசாயத்திற்கு திரும்பும் இளைஞர்கள் அனைவருக்கும் எனது அன்பான வணக்கங்களும் வாழ்த்துக்களும். இன்றைக்கு இயற்கை வள பாதுகாப்பு ஒன்றுதான் இந்த நாட்டின் உற்பத்தி உயர்வுக்கான வேகமான பாதை. இந்திய விவசாயம் மேம்படணும், இந்த உற்பத்தி தொடர்ந்து அதிகரிச்சுட்டு இருக்கணும்னா கண்டிப்பாக நம்ம இயற்கை வளங்களை பாதுகாக்கணும். இந்த இயற்கை வளங்களை பாதுகாக்கிறதுல நான் சொல்லணும் அப்படின்னு நினைக்கக்கூடிய செய்தி என்ன கேட்டால், ஆறுகள்.
இந்த ஆறுகள் வந்து கிட்டத்தட்ட தமிழ்நாட்டில் பார்த்தீங்கன்னா 100க்கும் மேற்பட்ட ஆறுகள் இருக்குது. நான் கூட அதை பற்றி ஆறும் ஊரும் என்ற ஒரு நூலை எழுதியிருக்கேன். அந்த நூலில் வந்து கிட்டத்தட்ட 104 ஆறுகள் பற்றிய விவரங்களை அதில் எழுதியிருக்கேன் நான். இந்த ஆறுகளை வந்து நம்ம கவனிக்கணும். இந்த ஆறுகள் தான் மனிதனுடைய நாகரிகத்துக்கு அடிப்படையாக இருந்தது. அதன் மூலமாகத்தான் நமக்கு வந்து தண்ணி கிடைக்கிது. அதனால் இந்த ஆறுகளை வந்து பாதுகாக்க வேண்டியது நம்முடைய பொறுப்பு. இந்த ஆற்றங்கரைகளில் கசிவு நீர் குட்டைகளையும் சிறு வனங்களையும் அமைக்க வேண்டும். இப்போல்லாம் சமீப காலமாக அந்த மியோவாக்கி சிறுவனம் என்று பல இடங்களில் அமைச்சிட்ருக்காங்க. உண்மையிலேயே பாராட்ட வேண்டும். நிறைய கிராமங்களில் இன்றைக்கு இளைஞர்கள் வந்து துடிப்போடு இந்த சிறுவனங்களை அமைத்து கொண்டிருக்கிறார்கள். அந்த சிறுவனத்தில் இருக்கக்கூடிய ரொம்பவும் நமக்கு பிடித்தமான விஷயம் வந்து என்னன்னு கேட்டிங்கன்னா, ரொம்ப குறைவான நிலத்தில் அதிகமான மரங்களை வந்து நம்ம வளர்க்க முடியும். இப்போ என்னுடைய தோட்டத்தில் பார்த்திங்கன்னா கிட்டத்தட்ட 210 சதுர மீட்டர் பரப்பில் 1000 மரங்களை நான் வளர்த்துருக்கேன். 1000 மரங்கள்னால் 1000 மரங்களும் ஒரே வகையான மரங்கள் கிடையாது. கிட்டத்தட்ட 110 வகையான மரங்களை வந்து நான் அதில் வளர்த்துருக்கேன். அதனால் இந்த மாதிரி ஆற்றங்கரைகளில் ஒரு 500 மீட்டருக்கு ஒரு கசிவு நீர் குட்டையும் இந்த மாதிரி சிறுவனத்தையும் அமைக்கிறது மூலமாக மீண்டும் நம்முடைய ஆறுகளை ஜீவநதிகளாக மாற்ற முடியும். அதை நம்ம செய்யணும் கண்டிப்பாக. இந்த சமயத்தில் இன்னொரு வேண்டுகோளையும் நான் வைக்கணும்னு நினைக்கிறேன். ஆறுகளை பற்றி பேசும்பொழுது இந்த ஆறுகளை வந்து தூய்மையாக பாதுகாப்பது, பராமரிப்பது நம்முடைய கடமை. நம்ம இப்போல்லாம் அதிகமாக மாசு பற்றி நம்ம சொல்லிட்டு இருக்கோம், பொல்யூஷன் என்று சொல்கிறோம். இந்த மாசு அதிகமாக இருக்குது. அதுக்கு முக்கியமான காரணம் வந்து 2. ஒன்று வந்து என்னன்னு கேட்டால் ஆங்கிலத்தில் சொல்லும்போது கார்பேஜ் அண்டு சீவேஜ்னு சொல்லுவோம். ஒன்று சாக்கடை, இன்னொன்று குப்பை. இதை ரெண்டும் வந்து நம்ம வந்து என்ன பண்ணுறோம், அது என்ன நீர்நிலைகளுக்கு பக்கத்தில் வந்து நம்ம கொண்டு போய் கொட்டிடுறோம். எதுவாக இருந்தாலும், ஆறாக இருந்தாலும் சரி, குளமாக இருந்தாலும் சரி, குட்டையாக இருந்தாலும் நம்முடைய குப்பைகளையும் சாக்கடையும் அதில் விடுறது வந்து பழக்கமாக போயிடுது. அதனால் இதை நாம் கட்டுப்படுத்த வேண்டும். இதை கட்டுப்படுத்தினா தான் இந்த ஆறுகளில் வரக்கூடிய தண்ணீரை நாம் சரியான முறையில் பயன்படுத்த முடியும். அதனால் ஆறுகளை நாம் பராமரிக்க வேண்டும். அதாவது அதை ஆங்கிலத்தில் ரீஜுவனேஷன் என்று சொல்வார்கள், மீண்டும் உயிர் தருதல். அந்த மாதிரி நம்முடைய ஆறுகளுக்கு நாம் மீண்டும் உயிர் தருதல் வேண்டும். அதே மாதிரி நம்ம கிராமங்களில் இருக்கக்கூடிய ஏரிகள், குளங்கள், குட்டைகள் இதை வந்து என்ன கேட்டோம்னா ஒரு குறைந்தபட்சம் ஒரு 3 ஆண்டுகளுக்கு ஒரு முறையாவது ஆழப்படுத்த வேண்டும், அகலப்படுத்த வேண்டும். அதே மாதிரி கரைகளை பலப்படுத்த வேண்டும். இது 3ம் செய்தால்தான் நம்ம வந்து நம்மகிட்ட இருக்கக்கூடிய இயற்கை வளங்களை வந்து நம்ம பாதுகாக்க முடியும். அதே மாதிரி இன்னொரு முக்கியமான செய்தியை நான் உங்களுக்கு சொல்லணும்னு நினைக்கிறேன். குறிப்பாக பார்த்திங்கன்னா இப்போ நிறைய கிராமங்களில் வறண்டு போன கிணறுகள் இருக்குது, நிறைய கிணறுகள் இருக்குது. அதெல்லாம் என்ன செய்கிறதுன்னு நமக்கு தெரியல. அதே மாதிரி நம்ம போடக்கூடிய போர்வெல், ஆழ்துளை குழாய்கள், கிணறுகள் அதுவும் கூட வறண்டு போகுது. இதை வந்து மறுபடியும் மீட்க முடியுமா, மறுபடியும் அதுக்கு உயிர் தர முடியுமா அப்படின்னா கண்டிப்பாக முடியும். இப்போ உதாரணத்துக்கு நான் சொல்கிறேனே, இப்போ என்னுடைய தோட்டத்திலே நான் ஒரு போர்வெல் போட்டிருந்தேன். அதனுடைய ஆழம் வந்து 370 அடி. ஒரு வருஷம் நல்லா இறைச்சிட்டு இருந்தது. அதுக்கு பிறகு அது உலர்ந்து போச்சு, தண்ணி வரலை. இப்போ நாங்கள் வந்து என்ன செய்தோம்னா அதுக்கு பக்கத்தில் ஒரு நீர் உறிஞ்சி குழியை போட்டோம். அந்த போர்வெல்லுக்கு பக்கத்தில் நீர் உறிஞ்சி குழின்னா அதனுடைய நீளம் வந்து 47 அடி, அதனுடைய அகலம் வந்து ஒரு 7 அடி, ஆழம் வந்து 8 அடி. இப்போ எல்லா நீர் உறிஞ்சி குழியும் இதே அளவு தான் போடணும்னா அப்படி ஒன்றும் கிடையாது. அதுக்கு பக்கத்தில் இருக்கக்கூடிய இடத்துக்கு தகுந்த மாதிரி அந்த அளவுகளை நம்ம வேறுபடுத்தி பயன்படுத்தலாம். இந்த குழியை எடுத்த பிறகு நான் சொன்ன ஆழம் வந்து 8 அடி அப்படின்னு சொன்னேன், அகலம் வந்து 7 அடி, நீளம் வந்து 47 அடி. இதுக்கு அடியில் கிட்டத்தட்ட ஒரு 70% உடைந்த செங்கல் ஜல்லிகளை போட்டு இந்த குழிக்குள்ளே நிரப்பிட்டேன். அதுக்கு மேலே 1.5 ஜல்லி, அதுக்கு மேலே 3/4 ஜல்லி, அது ஒரு 10%, இது ஒரு 10%. இப்போ 70 + வந்து 90% ஆகிடுது. மீதி 10% இடம் மேலே இருக்குது. அதில் வந்து ஒரு 5% இடத்துக்கு பெருமணலை வந்து நிரப்பிட்டேன். மீதி 5% மேலே வந்து காலியாக இருந்தது. இப்போ இந்த குழியை அமைச்ச பிற்பாடு வந்து நாங்கள் என்ன செய்தோம் அப்படின்னு கேட்டால், எங்கள் நிலத்தில் இருக்கக்கூடியதாக வாட்டம் செய்து கொடுத்தோம். மழை காலத்தில் பெய்யக்கூடிய மழை தண்ணி அந்த குழியில் வந்து வேணும், அதுக்கு தகுந்த மாதிரி வாட்டம் செய்து கொடுத்தோம். அதே மாதிரி அது பக்கத்தில் எங்கள் நிலத்துக்கு பக்கத்துலேயே ஒரு சாலை இருந்தது. அந்த சாலையில் பெய்யக்கூடிய மழையும் வந்து அதில் விழற மாதிரி வாட்டம் செய்து கொடுத்தோம். ஒரே மழையில் அந்த போர்வெல், அந்த ஆழ்துளை கிணறு வந்து மறுபடியும் வேலை செய்ய ஆரம்பிச்சிடுது. இப்போ அது தொடர்ச்சியாக வந்து இறைச்சிட்ருக்கு. இதே மாதிரி நம்ம வறண்ட கிணறுகள்லேயும் நாங்கள் செய்யலாம். இப்போ எங்களுக்கு இன்னொரு அனுபவம் வந்து என்ன கேட்டிங்கன்னா, குறிப்பாக நபார்டு வங்கியோடு இணைஞ்சு இந்த நீர் மேலாண்மை செய்வது, நீரை பாதுகாப்பது, நீரை பராமரிப்பது, சேமிப்பது, நீர் அறுவடை செய்வது, இது சம்மந்தமான வேலைகள்லாம் நாங்கள் செய்துட்ருக்கோம். இதில் எங்களுக்கு கிடைத்த அனுபவத்தின் மூலமாக தான் நாங்கள் இதை செய்தோம். அதனால் அதே மாதிரி எங்களுடைய திட்ட கிராமங்களில் வந்து என்ன பண்ணோம்னு கேட்டிங்கன்னா,
வறண்டு போன கிணறுகளில் இதே மாதிரி நீர் உறிஞ்சு குழிகள், அந்த நீர் உறிஞ்சு குழிகளுக்கு இவ்வளோ பெருசாக போடணுன்றது கிடையாது. மிகச்சிறிய அளவில் அந்த குழிகளை வந்து போட்டு அந்த குழிகளில் கிடைக்கக்கூடிய மழை காலத்தில் சேமிக்கக்கூடிய தண்ணீரை வந்து என்ன பண்ணணும்னா அந்த கிணறுகளோடு ஒரு குழாய் வைத்து அதில் இணைச்சிடணும். அந்த குழியில் விழக்கூடிய தண்ணி எல்லாமே வந்து என்ன பண்ணணும், அந்த கிணத்துல போய் ரொம்பும். இப்போ இதன் மூலமாக பார்த்திங்கன்னா ஒரே மழையில் கூட நல்ல மழையாக இருந்தால் அந்த கிணறு ரொம்பறதுக்கு வாய்ப்பு உண்டு. நீங்கள் யோசனை பண்ணி பாருங்கள், ஒரு கிராமத்தில் இருக்கக்கூடிய 70 கிணறுகள் அல்லது 100 கிணறுகள் அல்லது 200 கிணறுகள் வந்து இந்த மாதிரி மழை காலத்தில் ரொம்புச்சுன்னா அதனுடைய நிலத்தடி எவ்வளவு வந்து அதிகமாகும் அப்படின்றத யோசனை பண்ணி பாருங்கள். ஆகையினால் நிச்சயமாக நம்ம இதையெல்லாம் கண்டிப்பாக செய்யணும். செய்தால் தான் நம்ம வந்து நீர் அறுவடை செய்து நிலத்துக்கு அடியில் நீரை சேமிக்க வேண்டும். இது ரொம்ப அவசியமான ஒரு விஷயம். இந்த இடத்துல ஒரு செய்தியை உங்களுக்கு நான் சொல்லலாம் அப்படின்னு நினைக்கிறேன். நமக்கு கிடைக்கக்கூடிய மழை, நான் ஏற்கனவே சொன்னேன், இந்தியாவில் கிடைக்கக்கூடிய மழை 1250 மில்லிமீட்டர், அதாவது ஒரு ஆண்டில் கிடைக்கக்கூடிய சராசரி மழை அளவு. அந்த மழையிலிருந்து கிடைக்கக்கூடிய எவ்வளவு தண்ணீர் நமக்கு கிடைக்குதுன்னா 4000 பில்லியன் கியூபிக் மீட்டர் தண்ணீர் வந்து நமக்கு கிடைக்குது. அதில் நீங்கள் இன்னொரு செய்தியை நான் சொன்னால் ஆச்சரியப்படுவீங்க. அதில் நம்ம பயன்படுத்தக்கூடிய தண்ணீர் வந்து எவ்வளோ அப்படின்னு கேட்டிங்கன்னா 7.5% மட்டும்தான். நம்ம விவசாயத்துக்கு பயன்படுத்துறது, குடிக்கிறதுக்கு அதுக்கு பயன்படுத்தக்கூடியது, தொழிற்சாலைகளுக்கு பயன்படுத்தக்கூடிய தண்ணி, இது எல்லாமே பார்த்தீங்கன்னா 7.5% மட்டும்தான் நம்ம பயன்படுத்துகிறோம். இவ்வளவு மழை பெய்யக்கூடிய மழையில் எவ்வளவு மழை தண்ணி வந்து நிலத்துக்கு உள்ளே போகுது அப்படின்னு கேட்டிங்கன்னா 10.75% மட்டும்தான் நமக்கு நிலத்துக்கு அடியில் சேமிக்காது. இவ்வளவு தண்ணியில் 100% மழையில் நமக்கு உள்ளே போகிறது 10.75% மட்டும்தான். இதில் 17.5% வந்து ஆவியாக போயிடுது. இன்னொரு 17.5% வந்து ஓடுகின்ற பொழுது, நிலத்தில் ஓடும்போது ரன் ஆஃப் வாட்டர் என்று ஆங்கிலத்தில் சொல்லுவார்கள். அப்படி ஓடும்போது இந்த தண்ணீர் வீணாக போகிறது. அப்போ பார்த்திங்கன்னா அந்த மாதிரி கிடைக்காம போகக்கூடிய தண்ணி வந்து 35%. இப்போ யோசனை பண்ணி பாருங்கள், மீதமுள்ள தண்ணீர் முழுக்க வந்து எங்கே போகுது அப்படின்னு கேட்டிங்கன்னா கடலுக்கு போகுது. நமக்கு தண்ணி பஞ்சம் வர்றதுக்கு காரணமே இதுதான். அதனால தான் சிறப்புஞ்சியில் இருக்கக்கூடிய ஜனங்க வந்து சொல்லிட்டாங்க, உலகத்திலே எங்கள் இடத்துல தான் நிறைய மழை பெய்யுது அப்படின்னு நாங்கள் நினச்சிட்டு இருந்தோம். அதனால் எங்களுக்கு தண்ணி பஞ்சம் வராதுன்னு நினச்சிட்டு இருந்தோம். ஆனால் எங்களுக்கு தண்ணி பஞ்சம் வந்த பிற்பாடு தான் தெரிஞ்சது, எவ்வளவு மழை பெய்தாலும் அதை அறுவடை செய்யவில்லை என்றால் பஞ்சம் வரும். அதனால் அதை வந்து நம்ம வந்து கவனத்தில் கொள்ள வேண்டும். இன்னும் ஒரு செய்தியை வந்து நான் உங்களுக்கு சொல்லலாம் அப்படின்னு நினைக்கிறேன். அது வந்து என்ன கேட்டினா, பிளாஸ்டிக் பொருட்களை பயன்படுத்துறது. இந்த பிளாஸ்டிக் பொருட்களை பயன்படுத்தக்கூடியது வந்து என்னன்னு கேட்டிங்கன்னா, இது மிகப்பெரிய ஒரு அச்சுறுத்தலாக இருக்கிறது. நம்ம இப்போ அதிகமாக பேசக்கூடியது கிளைமேட் சேஞ்ச் என்பதை பற்றி நம்ம பேசியிருக்கோம், காலநிலை மாற்றம். இதுக்கு வந்து நீரை, இயற்கை வளங்களை பாதுகாக்கலை அப்படின்னாலும் இந்த காலநிலை மாற்றம் வரும். அதனால் இந்த பிளாஸ்டிக் பொருட்களை பயன்படுத்தும் போது முக்கியமாக இந்த பிளாஸ்டிக் பொருட்களை பயன்படுத்தக்கூடாதுன்னு சொல்கிறாங்க. ஆனால் இது நடைமுறையில் எந்த அளவுக்கு இந்த பிளாஸ்டிக் பொருட்களை பயன்படுத்தாமல் இருக்க முடியும், யோசிச்சு பாருங்கள். அதனால் இப்போ என்ன சொல்கிறாங்க அப்படிங்கன்னா, அறிஞர்கள்லாம் என்ன சொல்கிறாங்கன்னா, குறைச்சி பயன்படுத்துங்க, பிளாஸ்டிக் பொருட்களை மிக குறைவாக பயன்படுத்துங்கள். சில பொருட்களை மறுபடியும் நம்ம பயன்படுத்தலாம். அந்த மாதிரி மீண்டும் பயன்படுத்துதல், அதற்கு அடுத்தபடியாக அதையே வந்து ரீசைக்கிள் பண்ணுறது, அந்த பொருளை மாற்றி செய்கிறது, அந்த மாதிரி பொருட்களை பயன்படுத்தலாம் என்று சொல்லுகிறார்கள். அதே மாதிரி இதில் இன்னொரு நல்ல செய்தியை உங்களுக்கு சொல்லலாம் அப்படின்னு நினைக்கிறேன். அதாவது என்னன்னு கேட்டினா, இப்போ சமீப காலமாக பிளாஸ்டிக் வந்து நமக்கு இருக்கக்கூடிய பிரச்சனை வந்து என்னன்னு கேட்டினா, கரையாது. அது ஒரு தடவை வாங்கி போட்டீங்கன்னா பல 1000 ஆண்டுகளுக்கு, 700 ஆண்டு 500 ஆண்டுகளுக்கு அது வந்து கரையவே கரையாது, அப்படியே இருக்கும். அதுதான் அதனுடைய பிரச்சனையை. இப்போ அதை வந்து நிறைய ஆராய்ச்சி செய்துட்ருக்காங்க. இந்தியாவில், ஜெர்மனில், ஜப்பானில் இப்போ புதிதாக ஒரு ஆராய்ச்சியில் என்ன கண்டுபிடிச்சிருக்காங்கன்னு கேட்டிங்கன்னா, இதை கரைப்பதற்கான ஒரு பூசணத்தை கண்டுபிடித்திருக்கிறார்கள். அதை கரைப்பதற்கான ஒரு பாக்டீரியா, ஒரு நுண்ணுயிரை அவர்கள் கண்டுபிடிக்கிறார்கள். எனக்கு ஆச்சரியமாக இருக்குது. அதனால் இளைஞர்கள் இப்போ படிச்சுட்டு இருக்கவங்களுக்கு என்னுடைய வேண்டுகோள் வந்து என்ன கேட்டால், இந்த பிளாஸ்டிக்கை கரைப்பதற்கான புதிய ஆராய்ச்சிகளை மேற்கொண்டு இது மாதிரி புதிய நுண்ணுயிர்களை கண்டுபிடிக்குமாறு நான் இந்த சமயத்தில் உங்களை நான் கேட்டுக்கொள்கிறேன். அதே மாதிரி இன்னொரு விஷயம் வந்து முக்கியமாக வந்து என்ன கேட்டால், இந்த மரங்கள். ஆமாம், மரங்கள் வந்து ஒரு இடம் இருக்குன்னா அதில் 1/3 பங்கு நமக்கு மரங்கள் இருக்க வேண்டும். அதனால் இதை நீங்கள் கணக்கு பண்ணி நீங்கள் நிச்சயமாக செய்யலாம். ஏன்னா இன்றைக்கி கிராமங்களில் இருக்கக்கூடிய இளைஞர்கள் எல்லாருக்குமே இந்த விழிப்புணர்வு நிறைய இருக்குது. அதனால் நீங்கள் எல்லோரும் இந்த மரங்கள் வளர்ப்பை வந்து நீங்கள் செய்யணும். மரங்கள் நடுறதோடு இல்லை, அதுக்கு தண்ணி ஊற்றணும், அதை பாதுகாக்கணும் அப்படின்னு கேட்டுக்கிறேன். அன்பிற்குரிய விவசாய பெருமக்களே, இதுவரைக்கும் இயற்கை வளங்களை பாதுகாப்பதன் மூலமாக மட்டும்தான் இந்த நாட்டுடைய விவசாய உற்பத்தியை அதிகப்படுத்த முடியும் அப்படின்றத பற்றி தான் நான் உங்கள்கிட்ட பேசினேன்.
அதில் குறிப்பாக உங்களுக்கு தெரியும் பஞ்சபூதங்கள்னு சொல்லுவாங்க இயற்கை வளங்கள். அந்த மாதிரி அதில் மிக முக்கியமானது தண்ணீர். அந்த தண்ணீரை அடிப்படையாக நாம் சேமித்தா நிறைய விஷயங்களை சரி செய்து விட முடியும். அதனால தான் அந்த தண்ணீரை பற்றி கூடுதலான செய்திகளை நான் அதில் சொல்லியிருக்கேன். இதில் குறிப்பாக உங்களுக்கு ஞாபகப்படுத்தக்கூடிய செய்திகள் ஒன்று சொட்டு நீர் பாசனம், இன்னொன்று கூரை நீர் அறுவடை, மூன்றாவது நம்முடைய பயிர் திட்டத்திலே தோட்டக்கலை பயிர்களை சேர்க்க வேண்டும் என்பது, நான்காவது நம்முடைய பாரத பிரதமர் சொன்ன மாதிரி இயற்கை விவசாயத்தை நம்ம கைக்கொள்ளணும். இயற்கை விவசாயத்தின் மூலமாக தான் நம்முடைய மண்ணை பாதுகாக்க முடியும். அதே மாதிரி நச்சுத்தன்மை பரவாமல் நம்ம தடுக்க முடியும் அப்படின்ற கருத்தையெல்லாம் நான் இதில் குறிப்பாக சொன்னேன். ஆகையினால் நம்ம இதையெல்லாம் கடைபிடித்தோம்னா நிச்சயமாக நம்முடைய உற்பத்தியை கணிசமாக நம்மளால் உயர்த்த முடியும். நிறைய நம்ம நாட்டிலேருந்து ஏற்றுமதி செய்ய முடியும். அதற்கு வாய்ப்பு நிறைய இருக்குது. என்ன மருதாணி, இயற்கை வள பாதுகாப்பும் நாட்டின் உற்பத்தி திறன் மேம்பாடும் குறித்து மேனாள் பண்ணை வானொலி அலுவலர் மற்றும் பூமி இயற்கை வள பாதுகாப்பு மைய தலைவர் டி ஞானசூரிய பகவான் அவங்க தகவல்களை எம்பிட்டு அருமையா சொன்னாங்கல்ல. ஆமா முத்தழகு, எல்லா விவரங்களையும் ஒன்று விடாம தெளிவாக கேட்டுக்கிட்டேன். வளர்ந்து வரும் நாகரிக காலத்தில் இயற்கை வளங்களை எப்படி பாதுகாக்கணும், அது நமக்கு எம்புட்டு முக்கியம்னு இப்போ நான் புரிஞ்சுக்கிட்டேன். அதோட நானும் விவசாய வேலைகளை பார்க்கணுன்னு முடிவு பண்ணியிருக்கேன். கீழூர் கிராமத்தில் எங்களுக்கு கொஞ்சம் இடம் இருக்கு. அது இப்போ தரிசாக தான் இருக்கு. இவங்க சொன்ன முறையில் எங்கள் கிணத்துல நிலத்தடி நீரை அதிகரித்து விவசாய வேலைகளை ஆரம்பிக்க போகிறேன். நல்ல முடிவு எடுத்திருக்க புள்ள. இனி காலகட்டத்தில் இளைய தலைமுறையினர் எல்லாரும் விவசாயத்து மேலே ஆர்வம் காட்டிட்டு வராங்க. அவங்களுக்கும் இந்த தகவல்கள் ரொம்பவே பயனுள்ளதாக இருக்கும். நிச்சயமா முத்தழகு, இந்த விவரங்களை நம்ம வீட்டில் உள்ளவங்களுக்கும் போய் சொல்லுவோம். குறிப்பாக நம்ம பிள்ளைகளுக்கும் புரியும்படி தெளிவாக எடுத்து சொல்லுவோம். அப்பதான் அவங்க ஆரோக்கியத்துக்கு இயற்கை வளங்கள் எம்புட்டு முக்கியம்னு தெரியும். ஆமாம் புள்ள, நோயற்ற வாழ்வே குறைவற்ற செல்வம்னு சும்மாவா சொன்னாங்க? இயற்கை வளங்களை நாம சரியா பார்த்துக்கிட்டோம்னா உடல் ஆரோக்கியத்தோட பல சாதனைகளை நாம படைக்கலாம். முத்தழகு, பழமொழியோட அருமையா சொன்ன. அப்ப நாம புறப்படலாமா முத்தழகு? ஆமா மருதாணி, நீயும் நேரத்தோட வீட்டுக்கு கிளம்பு. அங்க அண்ணனும் அண்ணியும் உனக்காக காத்துக்கிட்டு இருப்பாங்க. ஆமா ஆமா, வாப்புள்ள போவோம். கசிவு நீர் குட்டைகளை கண்ணார காக்க வேணும். பசுமையாய் பயிர் வளர்க்க தண்ணீரை தேக்க வேணும். கசிவு நீர் குட்டைகளை கண்ணார காக்க வேணும். பசுமையாய் பயிர் வளர்க்க தண்ணீரை தேக்க வேணும். பெருகும் தண்ணீர் மட்டம் உயரும் வாழ்க்கை கிட்டும். பெருகும் தண்ணீர் மட்டம் உயரும் வாழ்க்கை கிட்டும். கசிவு நீர் குட்டைகளை கண்ணார காக்க வேணும். மண்ணரிப்பு கணிசமாக குறைஞ்சிடும் பாரு. மண்ணரிப்பு கணிசமாக குறைஞ்சிடும் பாரு. தண்ணியத்தான் பூமி நல்லா உறிஞ்சிடும் கேளு. மண்ணரிப்பு கணிசமாக குறைஞ்சிடும் பாரு. தண்ணியத்தான் பூமி நல்லா உறிஞ்சிடும் கேளு. செழிக்கும் நிலத்தடி நீர் கோழிக்கும் களத்து மேடு. செழிக்கும் நிலத்தடி நீர் கோழிக்கும் களத்து மேடு. கசிவு நீர் குட்டைகளை கண்ணார காக்க வேணும். பசுமையாய் பயிர் வளர்க்க தண்ணீரை தேக்க வேணும். பெருகும் தண்ணீர் மட்டம் உயரும் வாழ்க்கை கிட்டும். கசிவு நீர் குட்டைகளை கண்ணார காக்க வேணும். கிணறுகளும் வளருவதை தடுத்திடும் பாரு. கிணறுகளும் வளருவதை தடுத்திடும் பாரு. தரிசு நிலம் விளைச்சலையும் கொடுத்திடும் கேளு.
கிணறுகளும் வளருவதை தடுத்திடும் பாரு. தரிசு நிலம் விளைச்சலையும் கொடுத்திடும் கேளு. கால்நடைக்கு தண்ணீர் உண்டு, கிராமத்துக்கு வேலை உண்டு. கால்நடைக்கு தண்ணீர் உண்டு, கிராமத்துக்கு வேலை உண்டு. கசிவு நீர் குட்டைகளை கண்ணார காக்க வேணும். பசுமையாய் பயிர் வளர்க்க தண்ணீரை தேக்க வேணும். பெருகும் தண்ணீர் மட்டம் உயரும் வாழ்க்கை கிட்டும். கசிவு நீர் குட்டைகளை கண்ணார காக்க வேணும். இனி தொடர்வது வேளாண் செய்திகள். வேளாண்மையில் ஆற்றல் திறன் மேம்பாடு பற்றி அறிவோம். நிலக்கரி, எண்ணெய், இயற்கை எரிவாயு, சூரிய மின்சாரம், காற்றாலை, நீர்மின் திட்டங்கள் மூலம் மின்சாரம் உற்பத்தி செய்யப்பட்டு பயன்பாட்டில் உள்ளது. நிலக்கரி, எண்ணெய், இயற்கை எரிவாயு போன்ற இயற்கை வளங்கள் புதுப்பிக்க முடியாத எரிசக்தியாகும். எனவே இவற்றை பாதுகாத்து மேம்படுத்தி பயன்படுத்துவது அவசியமாகிறது. வேளாண்மையில் பல்வேறு வகையான ஆற்றலின் தேவையும் உள்ளது. அவற்றுள் மின்சார ஆற்றல் மிக முக்கியமானதாகும். இது மின் மோட்டார், இயந்திரங்கள் மற்றும் நீர்ப்பாசன பம்புகள் இயக்குவதற்காக பயன்படுகின்றது. தமிழ்நாட்டின் மக்கள் தொகையில் சுமார் 52% பேருக்கு வேளாண்மையே வாழ்வாதாரமாக விளங்குகிறது. தமிழ்நாட்டின் மொத்த நிலப்பரப்பான சுமார் 130 லட்சம் ஹெக்டரில் சுமார் 48 லட்சம் ஹெக்டர் பரப்பளவில் சாகுபடி செய்யப்பட்டு வருகிறது. நெல், கரும்பு, வாழை போன்ற நீர் தேவை அதிகம் உள்ள பிரதான பயிர்களில் நெல் மட்டுமே சுமார் 21 லட்சம் ஹெக்டரில் பயிரிடப்படுகிறது. இது மொத்த சாகுபடி பரப்பில் 35% ஆகும். தமிழ்நாட்டில் வேளாண்மைக்கு நீர் ஆதாரமாக ஆறுகள், அணைகள், கால்வாய்கள், ஏரிகள் மற்றும் குளங்கள், திறந்தவெளி கிணறுகள், ஆழ்துளை கிணறுகள் மூலம் நீர்ப்பாசனம் செய்யப்பட்டு வருகிறது. தமிழ்நாட்டில் சுமார் 4 லட்சம் ஆழ்குழாய் மற்றும் 15 லட்சம் திறந்தவெளி கிணறுகளின் மூலம் சுமார் 18 லட்சம் ஹெக்டர் பரப்பளவு நீர்ப்பாசன வசதி பெற்றுள்ளது. இந்தியாவில் வேளாண் பாசனத்திற்காக சுமார் 3 கோடி பம்பு செட்டுகள் இருப்பதாகவும் ஆண்டுதோறும் 5 லட்சம் பம்பு செட்டுகள் புதிதாக வாங்கப்படுவதாகவும் தரவுகள் கூறுகின்றன. தமிழ்நாட்டில் சுமார் 26 லட்சம் நீர்ப்பாசன பம்பு செட்டுகள் உள்ளன. இதில் விலையில்லா மின்சாரம் சுமார் 22 பம்பு செட்டுகளுக்கு கொடுக்கப்பட்டு வருகிறது. பம்பு செட்டுகளின் விற்பனையில் சுமார் 63% மட்டுமே அங்கீகரிக்கப்பட்ட நிறுவனங்கள் உள்ளன. இவற்றின் மூலம் 52% பம்பு செட்டுகள் விற்பனையாகின்றன. மீதமுள்ள பம்பு செட்டுகள் அங்கீகரிக்கப்படாத நிறுவனங்களின் பம்பு செட்டுகள் ஆகும். இந்த பம்பு செட்டுகள் 30 முதல் 40% வரை விலை குறைவாக இருப்பதால் விவசாயிகள் இதை வாங்கி பயனடைகின்றனர். விவசாயிகள் ஆற்றல் திறன் குறைவான பம்பு செட்டுகளை பயன்படுத்துவதன் மூலம் சுமார் 20 முதல் 30% மின்சாரம் விரயமாகிறது. மேலும் இந்தியாவில் சுமார் 60% மாவட்டங்கள் தண்ணீர் அதிகமாக எடுக்கப்பட்ட மாவட்டங்களாக உள்ளன என தரவுகள் கூறுகின்றன. தமிழ்நாட்டில் சென்னை, கோயம்புத்தூர், திண்டுக்கல், கரூர், மயிலாடுதுறை, நாமக்கல், சேலம், தஞ்சாவூர், திருப்பத்தூர், வேலூர் ஆகிய மாவட்டங்கள் நிலத்தடி நீர் அதிகமாக எடுக்கப்பட்ட மாவட்டங்களாக கண்டறியப்பட்டுள்ளன. இதனால் நிலத்தடி நீர் கீழே சென்று கொண்டே இருக்கிறது. ஆகவே நிலத்தடி நீரை பாதுகாக்க வேண்டியது அனைவரின் கடமையாகும். இந்நிலையில் ஆற்றல் திறன் குறைந்த பம்பு செட்டுகளால் மின்சாரத்தின் தேவை அதிகரிப்பதுடன் மின்சார தட்டுப்பாடும் ஏற்பட காரணமாகின்றது. உணவு உற்பத்தி, நீர் மற்றும் ஆற்றல் மேலாண்மை ஆகியன ஒன்றோடு ஒன்று தொடர்புடையதால் வளங்குன்றா வேளாண்மைக்கு இவை அனைத்தும் முக்கியம் வாய்ந்தவையாகும். ஆற்றல் திறனை மேம்படுத்துதல் என்பது ஆற்றல் திறனை மேம்படுத்தும் உத்திகளை பயன்படுத்தி செலவுகளை குறைத்து உற்பத்தியை அதிகரித்து சுற்றுச்சூழல் பாதிப்புகளை குறைப்பதற்கான வழிகள் ஆகும். ஆற்றல் திறனை மேம்படுத்தும் சில உத்திகளை பற்றி தெரிந்து கொள்வோம். மின்திறன் மிக்க பம்பு செட்டுகளை பயன்படுத்துவது, தரமான ISI முத்திரையுள்ள அல்லது BEE ஸ்டார் ரேட்டட் பம்பு செட்டுகளை உபயோகிப்பது, பம்பு செட்டுகளின் உள்ளே வரும் பைப்புகள் மற்றும்
வெளியே செல்லும் பைப்புகளின் வளைவுகளை குறைத்தால் மின்சாரம் விரயமாவதை தடுப்பதுடன் நீர் வெளியேற்றும் திறனை அதிகப்படுத்துதல், மின்சார பம்பு செட்டுகளில் மோட்டாரின் திறனுக்கு உரிய கெப்பாசிட்டரை பொருத்தி இயக்கினால் பம்பு செட்டின் திறன் மேம்படுத்துவதுடன் அதன் ஆயுட்காலத்தை குறைத்தல், பம்பு செட்டுகளின் நிலையான இயக்க முறையை கையாளுதல், நீரின் தேவையினை ஆராய்ந்து பயிர்களை பயிரிடுதல், மேம்படுத்தப்பட்ட சாகுபடி முறைகளை கையாளுதல், நுண்ணீர் பாசன தொழில்நுட்பங்களான சொட்டு நீர் பாசனம் மற்றும் தெளிப்பு நீர்ப்பாசனம், தானியங்கி காலநிலை நிலையங்கள், சென்சார்கள், தானியங்கி பாசனம் ஆகிய தொழில்நுட்பங்களை திறம்பட இயக்கி மின்சாரம், நீர் மற்றும் ஆற்றல் வளங்களை மேம்படுத்துதல், புதுப்பிக்கத்தக்க ஆற்றல் மூலங்களான சோலார் பம்பு செட்டுகள், காற்றாலைகள் மூலம் இயங்கும் பம்பு செட்டுகள் போன்றவற்றை பயன்படுத்துதல், ஜிபிஎஸ் மற்றும் ஜிஐஎஸ் ட்ரோன் தொழில்நுட்பங்களின் உதவியுடன் பயிர் மேலாண்மை செய்து ஆற்றல் திறனை மேம்படுத்துதல், வேளாண்மையில் மேம்பாடு குறித்த விழிப்புணர்வு நிகழ்ச்சிகள், பயிற்சிகள், பெருந்திரள் கூட்டங்கள், சமூக வலைதளங்கள், வானொலி, தொலைக்காட்சி, செய்தித்தாள், புத்தகங்கள் மூலம் பொதுமக்கள் மற்றும் விவசாயிகளுக்கு வேளாண்மையில் ஆற்றல் திறன் மேம்பாடு குறித்த முக்கியத்துவத்தை எடுத்து உரைத்தல், பள்ளிக் குழந்தைகளுக்கும் கல்லூரி மாணவர்களுக்கும் விழிப்புணர்வை ஏற்படுத்துதல் மற்றும் ஆற்றல் திறன் மேம்பாடு குறித்த பாடங்களை பள்ளி மற்றும் கல்லூரிகளில் சேர்த்தல், சிறு மற்றும் குறு விவசாயிகளுக்கு மின்திறன்மிக்க பம்பு செட்டுகளை பொருத்துவதற்கு மானியம் வழங்குதல், வேளாண்மை அறிவியல் நிலையங்களில் வேளாண்மையின் ஆற்றல் திறனை அதிகரித்தல் ஆகியவற்றின் மூலம் ஆற்றல் திறனை மேம்படுத்தலாம். நம் நாடு விவசாயத்தில் மேலும் சிறக்க, விவசாயிகளின் வருவாய் மற்றும் வாழ்வாதாரம் முன்னேற மற்றும் வளங்குன்றா வேளாண்மை மலர ஆற்றல் திறன் மேம்பாடு மிக அவசியமாகும். இதனை கருத்தில் கொண்டு மின்சார ஆற்றல் திறன் மேம்பட அனைத்து தரப்பினரும் வேளாண்மையில் இவற்றின் உத்திகளை கடைபிடிப்போம். நிலம் உழுது நீர் பாய்ச்சும் சின்ன தம்பி, இந்த சோலை குயில் சொல்லுறத கேளு தம்பி. கலங்கலமா மகசூல் எடுக்க சின்ன தம்பி, வயலுக்கு கோளமா தண்ணி வேண்டாம் கேளு தம்பி, கேளு தம்பி. நிலம் உழுது நீர் பாய்ச்சும் சின்ன தம்பி, இந்த சோலை குயில் சொல்லுறத கேளு தம்பி. இருக்கும் அளவு நீரை கொண்டு சின்ன தம்பி நாம பெருக்க வேணும் மகசூலை கேளு தம்பி. உருப்படியா விஞ்ஞான முறை கைப்பிடி, கருத்தான பெரியவங்க சொல்படி சொல்படி. நிலம் உழுது நீர் பாய்ச்சும் சின்ன தம்பி, இந்த சோலை குயில் சொல்லுறத கேளு தம்பி. இதுவரை வேளாண் செய்திகள் கேட்டீர்கள். பண்டையெல்லாம் பொன் கொழிக்க செய்திடுவோம், அதில் பன்மடங்கு உற்பத்தியை பெருக்கிடுவோம். அமைப்பில் உதவி டி. துர்கா. கண்மணி பொல்லில் மணியை வளர்த்திடவே நாடும் கருத்துரைக்கும் ஒலிபரப்பை கேட்டிடுவோம். அமைப்பு எஸ். முருகேசன். உண்ணும் பொருள் அத்தனையும் விளைத்திடுவோம், நித்தம் உழைப்பால் நில மகளை வணங்கிடுவோம். இத்துடன் இன்றைய உழவர் உலகம் நிகழ்ச்சி நிறைவடைகிறது. பொட்டலையும் பூம்பொழிலாய் திருத்திடுவோம், அதற்கு புத்தம் புது முறைகளையும் புகுத்திடுவோம். பட்டி தொட்டி சொர்க்கமாக பாடுபட்டே நம் பாரத சமுதாயத்தை உயர்த்திடுவோம்.